சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. அம்மாவா அப்போ இறந்து போயிடுறாங்கல்ல மேடம், ஆமா. அவங்கள ஆத்மாவா நம்ம மேல இறக்குறதா? அது சாமி வேலை செய்யறாரு அவரு. உங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதா? அந்த ஆத்மா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சதா? கஷ்டப்படுறாங்க இருக்காங்க அந்த மாதிரி. எங்க இருக்காங்கன்னு சொன்னாரு? அதுக்கப்புறம் எனக்கு தெரியலம்மா, நான் இப்படி பேசினேன் போனேன்னு எனக்கு எதுவுமே தெரியல. சோ மந்திரம் போட்டு உங்க வீட்டுக்காரரு பிரியாவா உங்க வீட்டுக்கு வர அவர் சொல்லிட்டாரு. வாயாலே சொல்லிட்டாருங்க மேடம். என்ன சொன்னாரு? நீ அவ எப்படி வந்தா அப்படின்னு, நான் அவ கூட தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப நீங்க பிரியா கூட ஒரு லவ் ட்ராக்ல இறங்கினீங்க. சரி, நாளைக்கு ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் வேற ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து அந்த லவ் ட்ராக்ல இறங்கினீங்கன்னா? எனக்கு பொண்ணே தேவலை மேடம், உண்மையாலே தேவலை மேடம். என் பேர் முத்துலட்சுமி, செம்மஞ்சேரில இருந்து வரேன். எனக்கு கூட பிறந்தவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. எங்கள் அப்பா இறந்துட்டாங்க, இறந்து 3 மாதம் தான் ஆகுது. அம்மா மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க. எனக்கு 28 வயசு ஆகுது மேடம். எங்கள் வீட்டுக்காரர் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி 17 வயசு கல்யாணம் ஆச்சு. இன்ன வரைக்கும் நாங்கள் சந்தோஷமாக தான் இருந்தோம். இப்போ நடுவில் பிரியான்ற பொண்ணால பிரச்சனை வந்துருக்கு. என்ன வேலை பாக்குறாரு உங்க வீட்டுக்காரரு? எனக்கு பெயிண்ட் வேலை செய்கிறாங்க மேடம். சரி. நைட் ஷிஃப்ட் ஹவுஸ் கீப்பிங்கில் வேலை செய்கிறேன். யார் நீங்க? ஆமாம். சரி. நல்லா தான் சந்தோஷமாக தான் இருந்தோம் மேடம். இப்போ நடுவில் நல்லா சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்தார். இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இப்போ என்னாச்சு? என்ன பிரச்சனை? இப்போ என்ன பிரச்சனை, நல்லா இருந்த மனுஷன் இப்போ திடீர்னு வீட்டில் திடீர்னு சண்டை போடுறாரு, அடிக்கிறாரு, பசங்களை வெறுக்கிறாரு. என்னான்னு கேட்டால் பசங்க 2 பசங்க இருக்கு மேடம். எனக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக அடிக்கிறாரு அவரு? ஒரு பொண்ணு கூட தொடர்பு வச்சுக்கிட்டாரு. யார் அந்த பொண்ணு? பிரியான்ற பொண்ணு. யார் இந்த பிரியா? அது யாருன்னு தெரியாது. நாங்கள் இருந்த இடத்துல அங்கே வாடகை இருந்தாங்க மேடம். செம்மஞ்சேரியில் வீடு இருக்கோம். அங்கே எங்களுக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனையால் நாங்கள் இருந்த வீட்டை லீஸுக்கு விட்டு இன்னொரு இடத்துக்கு வாடகை போயிருந்தோம். அந்த இடத்துல இருந்தாங்க. அங்கே இருந்து அந்த பொண்ணு எங்கள் வீட்டுக்கு அவங்க அம்மா இறந்துட்டாங்க, எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, எங்கள் அம்மாவை என் மேலே சாமியாக இறக்கணும். எங்கள் வீட்டில் கோயில் ஒன்று வச்சுருக்காரு, சாமி வழிபாடுறவங்க. நாங்கள் முனீஸ்வரன் கோயில் வச்சுருக்கோம். இந்த மாதிரி வந்தது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட ஹஸ்பண்டும் வந்தாங்க. வந்து இந்த மாதிரி எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, இவங்கள சாமியாக என் மேலே இறக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அந்த வேலையாக வந்தவங்க 1 நாள் 2 நாள் 3 நாள் வீட்டுக்காரோடு வந்தது. இவங்க இப்படி எப்படி, நானும் வேலைக்கு நைட் ஷிஃப்ட் போயிடுவேன். 8 மணிக்கு நான் வேலைக்கு போனால் காலையில் 7 மணிக்கு தான் வருவேன். சரி, இவ்வளோ நாளாக நான் நம்பி தான் இருக்கிறேன், இன்னமும் நம்புகிறேன். என் புருஷனை கைவிட மாட்டார், நம்பின்னு தான் இருக்கிறேன். இவரும் நம்பிக்கையாக தான் இருந்தார். இவங்க வீட்டுக்காருக்கு வெளியூரில் வேலையாம். போனேன்னா 1 மாதம் 1.5 மாதம் ஆகும் நான் வரத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் வந்து, அக்காக்கா நான் வேலைக்கு போகிறேன், இந்த பொண்ணு தனியாக தான் இருக்குது, பாதுகாப்பு யாரும் கிடையாது, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க மோசமானவங்கிறாங்க, பகலில் வந்தால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டு போனாங்க மேடம். அவ்வளோதான், அதோட அப்படி தான் இருந்தது பழக்கம். ஆனால் சொன்ன பார்த்தா நைட் நான் வேலைக்கு போயிட்டேன்னா அதுக்கப்புறமும் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. நைட்டில் நான் இல்லாத போது வீட்டுக்கு வந்திருக்குது. இதை பார்த்து அந்த தெருவில் எங்கள் தெருவில் பார்த்துட்டு 2-3 பேர் சொன்னாங்க, நீ இல்லாத போது இந்த பொண்ணுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டோன்னே அப்போ கூட நான் நம்பலை. என் புருஷன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் எல்லாம் சொல்லாதீங்க, உங்கள் வேலை என்னவோ நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டேன்.
நம்பிக்கையாக வச்சுட்டு இருந்தார். அதனால அவர் மேலே வச்ச நம்பிக்கையில் யார் எது சொன்னாலும் காதில் வாங்கலை. என் புருஷனை பற்றி எனக்கு தெரியும், நீங்களாம் சொல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டேன். சரின்னு விட்டாச்சு. அதுக்கப்புறமும் ஒரு 2-3 நாள் வந்தது சொன்ன மறுபடியும் சொன்னாங்க. இவங்க சொன்னதெல்லாம் நம்பலை. என் பொண்ணு 11 மணிக்கு ஃபோன் பண்ணி அழுவுது குழந்தை. என்ன சொல்லி? அம்மா இந்தமாரி பிரியா அக்கான்றவங்க குழந்தை தூக்கிட்டு மேலே வந்திருக்காங்க. 11 மணிக்கு இன்னத்துக்கு வருது. அவங்களுக்கும் குழந்தை இருக்கா? அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, 2 வயசு குழந்தை இருக்குது, பொண்ணு குழந்தை. பிரியா அக்கா மேலே வந்திருக்காங்க அப்படின்னு நான் கேட்டேன். 11 மணிக்கு எதுக்கு வருது? பகலில் நான் இருக்கும்போது வருது, நைட்டில் எதுக்கு வருதுன்னு தெரியல. நான் போனவுடனே அப்பா கீழே இப்போ சொல்லிட்டாரு என்ன. சரி நீ எதுவும் பேசாத, நான் காலையில் வந்து நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டேன் மேடம். காலையில் வந்தோடனே என் மனசுல ஒன்றும் இல்லை. ஏதாவது சாமி ஏதோ நீங்க சொன்னீங்களே, ஏதோ அதுக்காக கும்பிட வந்திருப்பாங்களா என்ன? இல்லை மேடம், நைட்லலாம் சாமி ஏதோ வேண்டுகோள் ஏதோ நீங்க சொன்னீங்களே. அதான் மேடம், அது பூஜைக்குன்னு வர சொல்லுவாங்க. இவரை கேட்டால் ஆனால் இவரை தான் சொல்கிறாரு. சாமிக்கு வர சொன்னேன், அவங்க அம்மாவை இறக்கணும்ல, அதுக்கோசம் வர சொன்னேன், அதுக்கோசம் நைட்டு 11:30 மணிக்கு. அம்மா இறக்கணும்னு எனக்கு புரியலம்மா. அது என்ன செய்வாங்க? அம்மாவோ அப்பாவோ இறந்து போயிடுறாங்கல்ல மேடம். ஆமா. அவங்கள ஆத்மாவா நம்ம மேல இறக்குறதா? அது சாமி வேலை செய்யறாரு அவரு. எதுக்காக அப்படி செய்யறாங்க? அது என்ன வழிபாடு அவங்களுதுன்னு சொல்றாங்க மேடம். இப்படி சொல்லிதான் மேடம் நிறைய பேர் வராங்க மேடம். ஒருத்தர் இறந்த பிறகு எதுக்காக அவங்கள நமக்குள்ள இறக்கணும்? அது எனக்கு புரியல. எனக்கு எதுக்காக அவங்க அது அப்படி செய்யறாங்க அது எனக்கும் இன்னும் புரியல மேடம். அதான் அவங்க அப்பா எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. இருந்த வரைக்கும் எங்க அம்மா கூட நான் இருந்தேன். அவங்கள தெய்வமா என் மேல இருக்கணும், என் கூட இருக்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அது எல்லாருமே நிறைய பேர் செய்வாங்களா? அது செய்யறவங்க செய்யறாங்க மேடம். இவர் ஆனா இது வரைக்கும் செஞ்சது கிடையாது. ஆனா அப்பதான் அந்த பொண்ணு வர வச்சிருக்காரு. இவர் முதல்ல இந்த வேலை செய்யறது சாமி வேலை செய்வாருங்க மேடம். சாமி வேலைன்னா ஒரு திருவிழா நடத்துவாங்க, கூழ் ஊத்துவோம். அது சரி. அது சரி. இது மாதிரி இறந்த பிறகு நிறைய பேர் செஞ்சிருக்காரு மேடம். அவர் செஞ்சிருக்காரு. அது உண்மையா பொய்யான்னு தெரியல எனக்கு. ஆனா நிறைய பேர் வருவாங்க, போட்டோ எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க, எலுமிச்சை பழம் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க, என்னென்னவோ எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க, காசு வாங்குவார். அதை நைட்ல போய் அந்த வேலை செய்வார். மாவு வாங்கிட்டு போறதும், எலுமிச்சை பழம் வாங்கிட்டு போறதும், கற்பூரம் வாங்கிட்டு போறதும், தேங்காய் வாங்கிட்டு போறது. என்ன செய்யறேன்னா உனக்கு தேவையில்ல, நீ உள்ள போ. இதெல்லாம் வீட்டுல தான் பண்ணுவாரா இல்ல கோவில்ல போய் பண்ணுவாரா? வீட்லயும் ஒரு நேரம் செய்வாங்க மேடம். இல்லைன்னா கோவில்ல 12 மணி 11 மணிக்கு மேல வெளியே யாரும் இருக்க மாட்டாங்க. ராத்திரி தான் பண்ணுவாங்க. ஆமா, ராத்திரி தான் பண்றாங்க. சரி. இதெல்லாம் நீ கேட்காத, நீ உள்ள போ. இதெல்லாம் நீ கேட்காத, உள்ள போ அப்படின்னு சொல்றாரு. சரி, எப்படின்னா எந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமா அந்த பூஜை எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி, எப்படி பூஜை பண்ணி எப்படி இறக்குவாங்கன்னு சொல்லி? அது பாத்துக்க மேடம். அது எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது. உக்காந்து இருப்பாங்க. அங்க போக மாட்டீங்க? இல்ல, எட்ட நிப்போம். நம்ம எட்ட நின்று பாப்பா என்ன செய்யறாங்கன்னு தெரியாது. யாராவது ஒரு ஆள் உக்காந்து இருப்பாங்க. இவர் இருப்பாரு. ஒரு சட்டி வச்சிருப்பாங்க. அதுல அந்த பொறிகடல சினிமால காட்டுறாங்க பாருங்க, அந்த மாதிரி செய்வாங்க. பொம்மை வச்சு, எலுமிச்சம் வச்சு, தேங்காய், குங்குமம், கற்பூரம், இதெல்லாம் இது பரம்பரை. அவங்க இதுல எல்லாருமே செய்யற வேலையா மேடம்? உங்க வீட்டுக்கார எங்க வீட்டுக்கார வீட்டுல எல்லாருமே இது செய்யற வேலை தான் செய்யறாங்க மேடம். இப்ப இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் நான் 4 ஆடு கோழி ஏதாவது கொடுப்பாங்களா? அந்த காவு ஏதாவது கொடுப்பாங்களா? கோழி கொடுப்பாங்க மேடம். கோழி கொடுப்பாங்களா? சரி. என்னால இந்த பிரச்சனை தெரிய வந்ததுல இருந்து நான் எல்லா இடத்துக்கும் போய் அழுதுட்டேன். எவ்வளவோ பிரச்சனை யாராருக்கிட்டயும் நான் சொல்லிட்டேன். நீங்க சொன்னீங்க அந்த பிரியா 11 மணிக்கு எல்லாம் வீட்டுக்கு வரான்னு சொன்னாங்க. அந்த பூஜைக்காக தான் வராங்களா? இப்ப நீங்க சொல்றீங்களே உங்க புருஷன் நான் வீட்டுல அந்த பூஜை ஏதோ பண்றது அப்படிதான் அவரு முதல்ல சொன்னாரு. அந்த பொண்ணு வர ஆரம்பிச்சது. அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்காரரும் வர ஆரம்பிச்சாங்க. என்னன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க மேடம். வீட்டுக்காரரும் வந்தாரு. அவரும் வந்தாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு இல்லைன்னா அவரு வருவாரு பேசுவாரு. அதோட 2 மாசம் 3 மாசம் ஆளே வரல. அவரு என்ன வரலன்னு பார்த்தா அவரு சண்டை போட்டு போயிட்டாராம். யாரு? பிரியா பொண்ணு சண்டை போட்டு அனுப்பிடுச்சான். சரி. ஆனா அந்த சைடுல எங்களுக்கு தெரியாது. அவர் வேலைக்கு போயிருக்காருன்னு தான் நான் நினைச்சிருந்தேன். இவங்க வந்தாங்க. இவரை கேட்டேன், ஏன் அந்த பொண்ணு நைட்டெல்லாம் வருது? நான் காலையில வந்தோன்னு கேட்டேன். பகல்ல வருது, ஏன்னா அவங்க வீட்டுக்காரு ஆள் இல்லை பாத்துக்கோங்கக்கான்னு சொல்லவோ நான் வர சொல்லியிருந்தேன். பகல்ல பாத்துக்கும் இருக்கும் போயிடும். நீ எதுக்கு நைட்ல வர சொல்ற? அந்த பொண்ணுன்னா நான் தான் வர சொன்னேன், வேலை விஷயமா வர சொன்னா. குழந்தைங்க இருக்குல்ல வீட்டுல, 2 பிள்ளைங்க இருக்குல்ல மேடம். வந்தா 2 பிள்ளைங்க இங்க இருக்கட்டும், உக்காரட்டும், வேலை என்னவோ செஞ்சு அனுப்பு அப்படின்னா அவங்களாம் இருக்கக்கூடாது. நான் நடுராத்துல உனக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் என்ன வேலை இருக்கும் சொல்லுங்க மேடம். அப்ப அவங்க குழந்தை இருக்கு, 2.5 மாசம் குழந்தை, 2.5 வயசு குழந்தை இருக்கு மேடம். அந்த குழந்தை எங்க இருக்கும்? மேல இருக்குமா? அவங்க கூட தான் இருக்கு. அந்த பொண்ணு எங்கேயும் விட்டு போக மாட்டா. குழந்தையெல்லாம் கையில தான் வச்சிருப்பேன். அந்த பசங்களை கீழே அனுப்பிட்டு உனக்கு என்ன வேலை? இல்ல வேலைக்கு தான் வந்தது அப்படின்னு சொன்னேன். சரி, நான் அப்பயும் நம்பிட்டேன். சரி, நீ இதோட நைட்ல வர வேலை வச்சுக்க கூடாது. எந்த வேலையா இருந்தாலும் பகல்ல வரட்டும், நான் இருக்கிறப்ப யாரா இருந்தாலும் வரட்டும், பேசட்டும், கொள்ளட்டும், நைட்ல யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன் மேடம். இவங்க மறுபடியும் அப்படித்தான் நான் சொல்லி மறுபடியும் மீறியும் அப்படித்தான் வந்திருக்கா நைட்ல. இது சொல்லி நான் கேட்டேன்னு சொல்லி அந்த குழந்தைய அப்படியே அடிக்கிறாரு மேடம். வாய்க்கு வந்த மணிக்கு பேசுறாரு.
வாய்க்கு வந்த மாதிரி பேசுறாரு. உன்னால குடும்பம் கழியுதுன்னு ஒரு நாள் அடிக்கிறாரு. தப்பு செய்யல, நீ எதுக்கு அந்த குழந்தைய அடிக்கிற? அது என்ன சொல்லுது? யாரோ வராங்கன்னு தானே சொல்லுது, தப்பா ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு. உனக்கு தெரியாது, இதால தான் குடும்பம் கழியுது. இதுல ஒண்ணுமே இல்லைங்க மேடம். குடும்பம் கழியுதுன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்களா? யாரு வந்தாலும் வந்தாங்க போனாங்க சொல்லி தப்பு இல்லைல்ல. அவர் அந்த வேலை தானே செய்யறாரு. வேலை செய்யறாரு இந்த வேலை. ஆனா நிறைய பேர் வராங்க மேடம். நைட்ல நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேர் வராங்க, போட்டோ எடுத்துட்டு வராங்க. வரும்போதே அது எலுமிச்சம், தேங்காய், கற்பூரம், குங்குமம், பொரிக்கடலை எல்லாமே வாங்கிட்டு வராங்க. இதெல்லாம் உங்க வீட்டுல தான் இதை செய்யறாரு. ஆமா. சோ உங்க வீட்டுல பாதிக்கப்படாத அந்த வீடு அந்த ஏரியா அவங்க இதெல்லாம் செய்யறதுனால அது யாருக்கும் தெரியாதுங்க மேடம். நைட்ல செஞ்சு அதை அப்படியே கவர்ல போட்டுடுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களுக்கு எல்லாம் அந்த எந்த பாதிப்பும் வராதா? அந்த மாதிரி எல்லாம் யாருக்கும் எதுவும் பாதிப்பு வரல. ஆனா செய்யறாரு. ஆனா மத்தவங்களுக்கு தெரியும் இவர் அப்படி செய்யறாருன்னு சொல்லி வீட்டுக்கு தெரியும். 4-5 பேருக்கு தெரியும். ஆனா அதை வெளிப்படையா யாரும் கேட்க மாட்டாங்க. சரி. ஏன்னா பயத்துல கேட்க மாட்டாங்க. இப்ப என்னவும் அப்படிதான் மேடம் மிரட்டி வச்சிருக்காரு. என்ன மிரட்டி வச்சிருக்காரு? நீங்க இந்த மாதிரி என்ன வெளியே போய் நீ சொன்னீன்னா உடம்புல துணி இல்லாத ஓட விடுவேன். அதுவும் இல்லாத இவர் இந்த வேலை செஞ்சுதான் மேடம் அவளை வர வச்சிருக்காரு. அப்படியா? ஆமாங்க மேடம். சோ மந்திரம் போட்டு உங்க வீட்டுக்கு பிரியாவா உங்க வீட்டுக்கு அவர் வாயாலே சொல்லிட்டாருங்க மேடம். என்ன சொன்னாரு? நீ அவ எப்படி வந்தா அப்படின்னு, நான் அவ கூட தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. என்னமா நடந்துச்சு? அவங்க வீட்டுக்காரு கூட கான்டாக்ட் ஆயிடுச்சு. யாரு கூட? அவங்க வீட்டுக்காரு கூட, சந்துரு கூட. எப்படி? அம்மா இறந்துட்டாங்கம்மா. சரி. அதோட நான் ஊர்ல இருந்து நான் கிளம்பி இங்க வந்துட்டேன். அம்மா இறந்துட்டாங்க. அதோட நான் கிளம்பி. எந்த ஊரு உங்களுக்கு? பாண்டிச்சேரிமா. இறந்துட்டாங்கன்னு நான் வந்தேன். அவராதான் வந்து பேசினாரு. யாரு? சந்துருவா தான். என்ன வந்து பேசினாரு? இந்த மாதிரி அம்மா இறந்துட்டாங்கன்னு மட்டும்தான் நான் சொன்னேன். அவராதான் பேசினது. நான் இந்த மாதிரி அம்மா ஃபர்ஸ்ட் முதல்ல அவரை எங்க சந்திச்சீங்க? பக்கத்து வீடுதான்மா. அப்போ உங்க புருஷன் உங்க வீட்டுல தான் இருந்தாரு. சரி, இந்த சந்திப்பு காதலா எப்ப மாறிடுச்சு? அவராதான். அவருக்கு ஏற்கனவே இருந்துச்சா என்னன்னு தெரியல. அவருதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணது. என்னங்க ப்ரப்போஸ்? நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு கல்யாணம் ஆனது சொன்னதுமா வந்து இந்த மாதிரி இருக்கு ஆசைப்படுறேன்னு அவராதான் வந்து சொன்னாரு. எப்படிமா? நீங்க ஆல்ரெடி கல்யாணம் ஆன ஒரு பொண்ணு, உங்களுக்கு பசங்க இருக்காங்களா? இருக்காங்க. ஒரு பையனா பொண்ணு? இருக்கு. பொண்ணு. என்ன எத்தனை வயசு? 3 வயசு ஆகுது. 3 வயசு. நீங்க ரொம்ப அவ்வளோ அசால்ட்டா சொல்றீங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணாருன்னு சொல்லி. அவருக்கு கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்காங்க. நீங்க என்ன காலேஜ் ஸ்டூடண்ட்ஸா ப்ரப்போஸ் பண்றதுக்கு? அவர் வந்து அவரோட ஒப்பீனியன் வந்து என்கிட்ட இந்த மாதிரி நான் வந்ததுல இருந்து நான் மேல ஆசைப்படுறேன் அப்படின்னு வந்து சொன்னாரு. அவரு சொன்னதுமா அந்த வார்த்தை. இல்ல ஒரு நிமிஷமா பிரியா, உங்களுக்கு ஒரு புருஷன் இருக்காரு, குழந்தை இருக்கு. சரி, அவர் தான் வந்து கேட்டாருன்னா உங்களுக்கு தெரியணும்ல நீங்க செய்யறது பெரிய தப்புன்னு சொல்லி. நான் அவர்கிட்ட சொன்னேன். நீங்க கேட்டு கூட பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன வார்த்தைன்னு கேட்டு பாருங்க. சரி, என்ன சொன்னீங்க? எனக்கு இதுல இஷ்டம் இல்ல. உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க அவங்க. என்னையும் நம்பிதான் நான் பேசுறேன். இது வந்து தப்பு. அக்கான தானே கூப்பிட்டு அந்த வார்த்தை நான் சொன்னேன். அவங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. வயசுக்கு வர பொண்ணு இருக்கு, இது தப்புன்னு நான் சொன்னேன். சொல்லிட்டு தான் நான் பேசினது அவர்கிட்ட அடுத்த வார்த்தையே. சரி, அப்புறம் என்ன சொன்னாரு அவரு? எதா இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன். சரி, அவர் ஃபேஸ் பண்ணாரு. நீங்க? அதுக்கப்புறம் எனக்கு தெரியலம்மா. நான் எப்படி பேசினேன் போனேன்னு எனக்கு எதுவுமே தெரியல. இல்லை நான் மைண்ட் வாஷ் பண்ணாங்களா என்ன? மைண்ட் வாஷ் பண்ணாரா இல்ல பிரெயின் வாஷ் பண்ணி வேற ஏதாவது மந்திரம் யூஸ் பண்ணி உங்களுக்கு தெரியல. அது எப்படின்னு எனக்கு. அது எப்படி நீங்க அந்த பக்கம் போனீங்க? அது உண்மையாலுமே எனக்கு தெரியல. நான் எப்படி பேசினேன் போனேன்னு எனக்கு தெரியலன்னா சொல்லாதீங்க மேடம். 2 பேருமே ஆனா உடந்ததான் மேடம். அவர் அந்த மந்திரத்துல இறங்கினாரு. நான் பேசினேன் அப்படின்றதுக்கோசனாச்சும் பண்ண. அவ்வளவு. என்ன பிரியா, நீங்க சேர்ந்து பண்ணது தப்புதாம்மா. எனக்கு வேண்டான்னு நான் இப்போ ஒதுங்கிட்டேன். எனக்கு வேண்டாம், எனக்கு விருப்பம் இல்லை. நான் வேண்டான்னு ஒதுங்கி போறப்பெல்லாம் என்ன அவர் தான் வந்து தொந்தரவு பண்ணாரு. சரி, இந்த விஷயத்தை பத்தி ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அவங்க வீட்டுக்கு போனது ஏதோ இந்த அவங்க அம்மாவோட ஆத்மா அவங்க கூட அறக்கணும்னு ஏதோ அதுக்காக தான் நீங்க போனீங்களாமே? அவர் தான் வர வச்சு வந்தாரு. யாரு? என்ன கூப்பிட்டது அவர் தான். நான் பண்ணி தரேன். நீங்க கேட்கல? நான் கேட்கல. இது என்னது, எதுக்காக பண்ணணும் நீங்க கேட்கலையா? இல்ல, அம்மா எப்படி இருக்கு, அவங்க இறந்துட்டாங்க, அவங்க ஆத்மா எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்களா? அவர் என்ன சொன்னாரு சந்துரு? அதை நான் செஞ்சு தரேன் சொல்லி. என்ன செஞ்சு தரேன்னு சொன்னாரு? அவங்க எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க. சரி, உங்களுக்கு புரிஞ்சுதா? உங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதா? அந்த ஆத்மா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சதா? கஷ்டப்படுறாங்க இருக்காங்க. அந்த மாதிரி. எங்க இருக்காங்கன்னு சொன்னாரு? ஏதோ நதியில இருக்காங்க. என்ன பூஜை செஞ்சாரு? அதெல்லாம் எதுவும் செய்யலாமா? பூஜை எதுவுமே செய்யல. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க?
முத்துலட்சுமி ஏதோ பூஜை செய்வாரு. அது வர்றவங்களுக்கு செய்வாங்க மேடம். இந்த மாதிரி வராங்களாங்க தான் ஆத்மா இறக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு செய்வாங்க. அவங்களுக்கும் அதுதானே செய்யணும்னு சொன்னாரு. அவங்களுக்கும் அதை செய்யணும் தான் மேடம் வந்தாங்க. அதோட அதை பத்தி பேச்சே எடுக்கல மேடம். வரப்பெல்லாம் ஆனா இதுக்கோ இந்த காரணத்துக்கோசம் வரேன்னு சொல்றாங்களே தவிர ஆனா அதை பத்தி எந்த இதுவும் செய்யல. செய்யறப்பெல்லாம் இவங்களும் தான் இருப்பாங்க. கேக்குறாங்க மேடம். எதுங்க? அவங்க செய்யறப்பெல்லாம் இவங்களும் தான் இருப்பாங்க. இவங்க நைட் டியூட்டில போயிடுறாங்க. இவங்க இருந்திருக்காங்க மேடம். எனக்கு அந்த சாமி செய்யறப்பெல்லாம் இருந்திருக்காங்க. எப்படி மேடம் இருப்பேன் நானே இருந்திருக்காங்க மேடம். அவங்க நைட்ல டியூட்டிக்கு போறாங்க. நைட்டு டியூட்டிக்கு போவாங்கம்மா. நான் மதியத்தெல்லாம் நாங்க அவர் செஞ்சிருக்கப்ப இவங்க இருந்திருக்காங்க. 2 தடவை அவங்க இருந்திருக்காங்க. நேரம் கூட இப்ப எங்க வீட்டாண்ட கூட போய் கேட்டு பாருங்க. மதியமோ காலையிலயோ இவளோ நானோ இல்ல அவரோ எந்த வேலையும் வீட்டுல எதுவும் செஞ்சது கிடையாது. இருந்திருக்காங்க. மத்தவங்க யாருன்னா வராங்க பாத்தீங்களா? அப்ப நான் லீவு நாள்ல யாருன்னா வந்தாங்கன்னா அவங்களுக்கு சாமி வேலை. இவ வந்த நைட்ல நான் ஒரு நாள் கூட மதியம் சொல்றேன் 2 டைம் அவங்க இருந்திருக்காங்க. நம்பல. நைட்ல நான் வந்தது கிடையாது. 2 டைம் தான் மதியத்துல 2 டைம் அவங்க இருந்தாங்க. நைட்ல நீங்க அந்த வீட்டுக்கு போனதே இல்லையா? நைட்ல நான் இவங்க சொல்லிதான் நான் 2 தடவை வந்தேன். அதுக்கப்புறம் நான் அவங்க வீட்டுக்கு போனது இல்லம்மா. நீங்க நைட்ல வீட்டுக்கு வந்தது அவங்க பொண்ணு ஃபோன் பண்ணி சொன்னாங்களாமே? இவங்களதான் மேடம் என்ன பழக விட்டது, வீட்டுக்கு வர வச்சது எல்லாமே இவங்கதான். இவங்கதான் பழக விட்டு சொன்னாங்க. இவங்க தெரிஞ்சிருந்து என்ன வர வச்சாங்க, பேச வச்சது எல்லாமே இவங்கதான் மேடம். எதுக்காக அவங்க பண்ணுவாங்க? வீட்டுல இருந்தா இவங்கதான் வர சொல்லுவாங்க. தெரியும் அவங்களுக்கு நாங்க பழகுறோம் போறோம்னு எல்லாமே விஷயம் தெரியும். ஆனா அவங்கதான் வர. எந்த மனைவி அப்படி செய்ய சொல்லுவாங்க? தெரியுமா அவங்களுக்கு? தெரியும். தெரியுமா தெரியாதான் நீங்களே கேட்டு பாருங்க. உண்மை என்ன தெரிஞ்ச எங்கேயாம நான் உட்கார்றேன். அவங்களுக்கு தெரியும். ஆரம்பத்துல தெரியும். நான் ஏன் மேடம் இங்க உட்கார்றேன்? யாராவது எந்த பைத்த கரைச்சும் அந்த வேலை செய்ய மாட்டாங்க மேடம். எந்த பைத்த கரைச்சுமே தான் புருஷனை இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துட்டு தெரிஞ்சிருந்து கம்முன்னு இருக்க மாட்டேன். தெரியாதனாலதான் இப்படி வந்து உக்காந்துருக்கேன். தர இப்ப சொல்ற மாதிரி தெரிஞ்சுலாம் நான் வந்து உக்காரணும் அவசியமே கிடையாது. அவங்களுக்கு தெரியும் மேடம். நாங்க ஃபர்ஸ்ட் நாங்க பேசுனது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். என்ன கூட்ட கேட்டாங்க, என்ன கேட்டாங்க இன்னொருத்தி கூட போகணும்னு ஆசை எந்த மனைவி ஆசைப்படுவா? அவங்களுக்கு தெரியுமா நாங்க பேசுனது எல்லாமே அவங்களுக்கு தெரியுமா? சரி, தெரியறது வேற விஷயம். எங்களை தெரிஞ்சு கேட்டதுக்கு அப்புறம் என்ன வர வச்சாங்க, வீட்டுக்கு வர வச்சாங்கம்மா. எதுக்காக? எங்களை நாங்க 2 பேரும் பேசிட்டு இருந்த பார்த்துட்டு ஒரு நாள் கூப்பிட்டு எங்களை கேட்டுட்டு மறுநாள் ஒரு 2 நாள் கழிச்சு என் வீட்டுக்கு வா, நீ ஏன் அங்க இருக்க, வீட்டாண்ட வாணி அப்படின்னு என்ன கூப்பிட்டாங்க. இல்லன்னு அவங்க சொல்ல கூப்பிட்டாங்க. வீட்டாண்ட வா, நீ ஏன் அங்க இருக்க தனியா, வீட்டாண்ட வா. வேற ஏதாவது காசு ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு தெரியுமா என்னன்னு நான் காசுலாம் கொடுத்துருக்கேன். யாருக்கு? அவர்கிட்ட கொடுப்பேன். வீட்டுக்கு காசு இல்ல அப்படின்றப்ப நான் எல்லாம் நகையெல்லாம் வச்சு கூட கொடுத்துருக்கேன். அவங்க அப்பா டெத் அப்ப கூட நான் காசு கொடுத்தேன்னு. அது இவங்க கைக்கு கொடுத்தீங்களா இல்ல அவர்கிட்ட கொடுத்தோம்? அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? தெரியும். என்கிட்ட தான் பைசா வாங்கிட்டு போறாருன்னு உங்களுக்கு வந்திருக்காங்க. நான் இந்த கதை சொல்றேங்க மேடம். டெத் அன்னைக்கு காசு கொடுத்தாங்கங்களா, அது வரும். அவங்க கிட்ட பேசுங்க. என்கிட்ட தான் ஒரு பைசா வாங்கிட்டு போறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எதுக்காக நீங்க காசு கொடுக்க? காசு இல்லன்னு சொன்னா கொடுப்பேன், இருந்தா கொடுத்துருவாங்க. ஏங்க அவங்க ஹவுஸ் கீப்பிங் பண்றாங்க, அவர் பெயிண்டிங் ஒர்க் பண்றாரு, கோவில் இருக்கு, அவருக்கு என்ன காசுக்கு என்ன பஞ்சம்? கேப்பாரு கொடுத்துருவோம். காசு இல்ல, நான் வேலைக்கு போல. அவ்வளவு காசு உங்ககிட்ட இருக்கா கொடுக்கறதுக்கு? நான் பைசா வச்சிருந்தேன்மா. எங்க இருந்து இந்த பணம்? வீட்டுல இருக்கோம். வீட்டுக்காரர் வேலைக்கு போவாரு, எடுத்துட்டு வராங்க. உங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போவாரு, சம்பாதிச்சுட்டு உங்க கையில கொடுப்பாரு, அது நீங்க சந்திருக்கு கொடுப்பீங்களா? அவர் 1 மாசம் உங்களை எல்லாம் பிரிஞ்சு வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உங்க கையில கொடுக்கறாரு. எந்த நம்பிக்கையில? இதுதான் ஒரு மனைவியோட கடமையா? தப்புதான். தப்புதான். 5 வருஷம் இதுக்கோசம் தான் அவர் கூட வாழ்ந்தீங்களா? இப்போ உங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? தெரியலம்மா. எங்க தெரியலன்னா இந்த விஷயம் தெரிஞ்சு விட்டுட்டு போனவர். எந்த விஷயம் எப்போ தெரிஞ்சது அவருக்கு? 3 months இருக்கும். அவரால விட்டு போலங்க மேடம். இவதான் சண்டை போட்டு நான் கூட இருக்க மாட்டேன். எப்படி தெரியுமா? எங்களுக்குள்ள நடந்த பிரச்சனை அவங்களுக்கு எப்படி தெரியும்? வீட்டாண்ட இவங்க வீட்டாண்ட கேக்குறாங்க மேடம். இந்த பிரச்சனை நடந்ததே அவங்க புருஷன் நல்லதானே? அதுதான் சொல்லுவேன். எங்களுக்கு நானா அனுப்பி விட்டேன்னு அவங்க சொல்றாங்க. இவங்க எங்க வீட்ல வந்து கடைசியா மேடம். சரி, நீங்க செஞ்ச தப்புக்கு அவர் போனாரோ நீங்க அனுப்புறீங்களோ, ஆனா நான் பண்ணது தப்புதான். இப்ப எங்க இருக்காரு? நீங்க தேடினீங்களா? முயற்சி செஞ்சீங்களா? அவங்க கேட்டதுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எங்க இருக்காரு அவரு? எங்க இருக்காங்கன்னு யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க. வரமாட்டேன், எனக்கு தேவையில்லை. வரமாட்டேன்னு அப்படின்னு யாரு சொன்னாங்க? அவரா சொன்னாங்க. எங்க போன் பண்ணி எப்ப பேசுனீங்க? அங்க யாருக்கோ போன் பண்ணிருந்தாங்க. அப்ப நான் போய் பக்கத்துல இருந்தேன். யாருக்கோனா? தெரிஞ்சவங்க மூலியமா போன் பண்ணிருந்தாங்க. நீங்க பண்ணீங்களா? அவர் பண்ணாரு? அவரா பண்ணாரு. இந்த மாதிரி என் பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு. அப்புறம் கேட்டதுக்கு அவளை வந்து இட்டுட்டு போங்க அப்படின்னதுக்கு நான் எனக்கு இஷ்டம் இல்லை, எங்க வீட்டுல யாருக்கும் விருப்பம் இல்லை
அவ தப்பு பண்ணிட்டா எங்களால ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லி அவங்க யாருக்கு ஃபோன் பண்ணாங்கன்னு கேளுங்க மேடம். யாருக்கு ஃபோன் பண்ணீங்க? என் ஃப்ரெண்டு யாருக்கு வீட்டுக்கு தெரிஞ்சவங்கன்றாங்கல்ல அவங்கள சொல்லுங்க. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு யாரு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்? இருந்த பக்கத்து வீட்டுல இருந்தவங்க. யார் அவங்க? பக்கத்து வீட்டுல இருந்தவங்க அவங்க அப்ப பழக்கமா இருந்தவங்க. இப்ப அந்த அவங்களுக்கு- வீட்டுக்கு அவர் ஃபோன் பண்ணி கேட்டாரா? ஃபோன் பண்ண சொல்லுங்க மேடம். இப்ப அவங்க யார் நம்பருமே எனக்கு தெரியாது. இப்ப அவங்களா ஃபோன் பண்ணி கூட சொல்லியிருக்காங்க. இவங்க புருஷன் எங்க இருக்காரு? அவர் நம்பருக்கு நீங்க அவர் புருஷன் நம்பர் இருக்கா? அவர் நம்பர்ல அவரா பண்ணாதான் உண்டுமா அவங்க ஏன் அவர் நம்பரே உங்ககிட்ட இல்லையா? என்கிட்ட இல்ல. ஏங்க ஒரு எமர்ஜென்சிக்கு அவருக்கு ஃபோன் பண்ணனும் எங்க ஃபோன் இல்ல பண்ணீங்க? சிம் எல்லாமே உடைச்சு போட்டிருக்காங்களேம்மா. அவங்களா அவரா ஃபோன் பண்ணா மட்டும்தான் உண்டு. அவங்க கேட்டிருக்காங்க வந்து இட்டுட்டு போங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? இல்ல என் கொடுக்கல புருஷன் விட்டு போயிட்டாரு நான் அவரை தேடணும்னு சொல்லி. கொடுக்கலாமா. புருஷன் இருக்காரா இல்ல வேற ஏதாச்சும் பண்ணிட்டீங்களா? இல்லம்மா இருக்காருமா. எங்க இருக்காரு? ஏதோ எங்க இருக்காருன்னு தெரியல. ஆனா ஃபோன் பண்ணி ஏன் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேற ஏதாவது இல்ல. செஞ்சுட்டீங்களா? அதெல்லாம் எதுவும் செய்யலம்மா. உண்மை அவர் சொல்லுங்க விட்டுட்டு பிரியா. போனவர் தாம்மா. என்னை விட்டுட்டு வேண்டாம். உங்க அத்தை பையன் ஆமா அத்தை பையன். சந்துரு சந்தோஷமா கல்யாணம் பண்ணி லவ் மேரேஜ் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்திருந்தீங்க. இவங்களும் அவங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தாங்க. எதுக்காக இந்த பிரச்சனை? எதுக்காக இந்த பொண்ணை போய் நான் ப்ரப்போஸ் பண்ணீங்க? கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்காங்க உங்களுக்கு. அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. சந்தோஷமா புருஷன் கூட வாழ்ந்திருந்தா. எதுக்காக நீங்க போய் என்ன ப்ரப்போஸ் பண்ணீங்க? இல்லை மேடம், எங்கள் வீட்டில் வந்து சரியில்லை. அதுக்காக அதுக்காக இதெல்லாம் ஒரு காரணமா? என்ன சரியில்லை நான் கேக்குறேன். 13 வருஷம் வாழ்ந்தீங்கல்ல, ஏன் இந்த பொண்ணை பார்த்த உடனே தான் உங்க வீட்டுல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சா? இல்லை மேடம், 11 வருஷமாக சந்தோஷமாக நான் வாழ்ந்தேன் மேடம். நான் வாழலை, 11 வருஷமாக வாழ்ந்தேன். இந்த 2 வருஷமாக தான் பிரச்சனையே இது ஆரம்பிச்சிட்டு. இவங்க வந்து 7 மாதம் தான், ஆனால் வந்து 2 வருஷமாக தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிட்டு. என்ன பிரச்சனை? இவங்க நைட்டு வேலையை 2 வருஷமாக போகிறாங்க. அவங்க கேட்டு தானே போனாங்க? இல்லை மேடம், நான் போவேன் சொல்ல. நான் வந்து நைட் வேலைக்கு போவேன். அது கூட மாதம் நின்று வேலையை விட்டு நின்றுணும் அப்படின்ட்டு நைட் வேலைக்கு போயிட்டு எனக்கு சந்தோஷமெல்லாம் ஒன்றும் இல்லை. வரும்போது வேலைக்கு போயிட்டு வந்தால் கூட ஒரு சிரிப்பு கூட சிரிக்க அவங்க மாட்டாங்க. நைட் டியூட்டி பண்ணிட்டு வராங்க. நைட் டியூட்டி ஒரு நாள் பண்ணிட்டு வாங்க. அது இல்லை மேடம், சரி வேலைக்கு நாங்கள் போயிட்டு வரமா கொஞ்ச நாள் சிரிக்கலாம் இல்லை மேடம். 2 வருஷமா மேடம், 11 வருஷம் எனக்கு சந்தோஷமா வச்சுட்டேன். நான் சாப்பிட்டா தான் நீ சாப்பிடுவேன், நான் இப்பவும் தூங்கி அப்படிதான் ஆனா மேடம் இருக்கேன். அப்படி இல்லை மேடம். இப்பவும் அப்படிதான் இப்ப 2 இருக்கேன். நீ வருஷமா- சாப்பிட்டாதான் நான் சாப்பிடணும், நீ 2 சிரிச்சாதான் வருஷமா- சிரிக்கணும்னு. நீ போகிற போக்கே சரியில்லை. போற போக்கு சரியில்லைன்னா பக்கத்தில் வந்தால் கூட மேடம் வேண்டாம் இருப்பா இது மேடம் 60 ரூபா இருக்குன்றாங்க. பக்கத்தில் வந்தால் கூட அது வந்து எனக்கு வாயத்து சொல்ல தெரில மேடம். ஏன்னா இப்போ எங்கே போய் கேட்டாலும் இவங்க அழுது சொல்கிறாங்க. இன்னும் நான் இல்ல, இல்ல. அழுது உங்க தெரியும். 2 பேர் பிரச்சனைக்கு இன்னொருத்தோட குடும்பத்தை நீங்க கெடுப்பீங்களா? அவங்க வந்து வீட்டில் நான் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. தண்ணி பக்கத்தில் நாங்கள் வாடகை போனோம். அப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஷிப்? அவங்க தண்ணி பிடிக்கிற இடத்துல லேடிஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பாக நாங்கள் வீட்டுக்கு வந்து போனாங்க. அப்புறம் பார்த்தா இவங்க வந்து போகிறது அன்றைக்கி ஆரம்பித்த சந்தேகம் தான் இது. இப்போ வந்து இவங்க ஆரம்பிச்சது தான். இப்போ என்னால் வந்து எல்லாம் போகிற வர அத்தனை பேரும் அந்த பொண்ணை கலாய்ச்சாங்க. நீ இவங்க கூட இருக்கிற இவங்க கூட இருக்கிறேன்னு போகிற அத்தனை பேர் கேட்குறாங்க. யாரு கேட்டாலும் சந்திரனை வச்சுங்கிறான். ஏங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் போய் நான் ப்ரப்போஸ் பண்ணீங்களா? இல்லை மேடம், உன்னை பிடிச்சிருக்குன்னு நீங்க தானே நான் தான் சொன்னீங்க. மேடம் சொன்னேன் மேடம். எதுக்காக நான் தான் சொன்னேன். இவரே அப்ப நீங்க சொல்லிட்டு- தானே இவரே ஆரம்பிச்சிருக்கீங்க. எல்லார்கிட்டயும் சொன்னாரு ஏங்க மேடம். 2 பசங்க இருக்காங்க, மனைவி இருக்காங்க, அவங்க கல்யாணம் ஆகி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. எந்த தைரியத்துல நீங்க போய் ப்ரப்போஸ் பண்ணீங்கன்னா? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா ப்ரப்போஸ் இவங்க பண்ணுங்க? ஃபர்ஸ்ட் எழுதி கொடுத்த அப்பவே இவர் ரோட்ல நின்னு ஸ்கூல் முடிச்சு கத்துனாங்க காலேஜ்ல மேடம். ஏறி நீங்க 2 பேரும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ லவ் யூ நான் சொல்றதுக்கு 13 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. 2 பசங்க இருக்காங்க. இன்னும் 4 வருஷம் ஆச்சுன்னா உங்க பொண்ணுக்கு கல்யாணம். சரி மேடம், 11 வருஷம் நான் சந்தோஷமா வந்தேன் மேடம். நான் இது கூட சொல்றேன் மேடம், 11 வருஷம் சந்தோஷமா இருந்தேன் மேடம். நான் எனக்கு எந்த குறையும் கிடையாது. இப்போ வந்து நான் அவங்ககிட்ட போனது நான் இவங்க பண்ண எனக்கு வழிதான். இது பாருங்க, இல்ல மேடம், நான் கேட்கறேன், எனக்கும் ஆசை பாசம் இல்லையா மேடம்? இருக்கு பாருங்க, மேடம். என் கேள்வி ஒரே கேள்வி. சொல்லுங்க மேடம். உங்க 2 பேர் நடுவுல இருக்கிற பிரச்சனைக்கு அந்த பொண்ணு வாழ்க்கை நீங்க எதுக்காக கெடுத்தீங்க? அது மட்டும் எனக்கு சொல்லுங்க. எனக்குன்னா மேடம் சரி நீங்க சொல்லுங்க மேடம். என்ன உங்களுக்கு என்னன்னா 2 வருஷம் மேடம், 2 வருஷமா So, ஒரு 2 சந்தோஷம் வருஷம் இல்ல மேடம். சந்தோஷம் இல்லைன்னு சொல்லி மத்த அந்த ஃபேமிலியோட சந்தோஷத்தை நீங்க போய் கெடுப்பீங்களா? சந்தோஷம் என்ன சந்தோஷம் நியாயம் கேக்குறாரு பேசுறீங்க மேடம். நீங்க? நான் நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போயிட்டு என்ன வரேன். நியாயம் பேசுறீங்க? உங்க வீட்டுல சந்தோஷம் இல்லைன்னு சொல்லி அந்த வீட்டு சந்தோஷத்தை நீங்க போய் கெடுப்பீங்களா? 12 வயசு இதுதான் பொண்ணு நியாயமா? இருக்கு. இதுதான் சமுதாயமா? காலையில 12 வயசு பொண்ணு இருக்குமா சந்தோஷம் கூட எப்படி மேடம் கொடுக்க முடியும்? எவ்வளவு வீட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனைகளை நம்ம ஆறுதல் வழியில போய் தேட ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் எதுக்கு கல்யாணம், எதுக்கு பசங்கன்னு கேக்குறேன். இதே தப்பு உங்க மனைவி செஞ்சிருந்தாங்கன்னா நீங்க மன்னிச்சிருப்பீங்களா? செஞ்சாங்க மேடம், செஞ்சாங்க. நான் மேடம் இப்ப நீங்க கேட்டீங்களா, அதுக்கு பதில் நான் சொல்றேன். செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? தப்பு. இதே 2 வருஷம் முன்னாடி இவங்க ஒரு தப்பு செஞ்சுக்கிறாங்க. என்ன தப்பு செஞ்சிருக்காங்க? இவங்க ஒருத்தவங்க கூட இருந்தாங்க மேடம்.
ஊத்துக்காட்டில் அங்கே கைலாங்காட்டில் ஒருத்தர் இருந்துக்கிறாங்க. ஆனால் வந்து எந்த ஏரியான்னு தெரில எனக்கு. ஊத்துக்காட்டில் கைலாங்காட்டில் இருந்துக்கிறாங்க. கைலாங்காடக்காரங்க இவங்களுக்கு சம்மந்தம் இருக்குது. நான் என்ன உனக்கு குறை வச்சேன்? எதுல குறை வச்சேன்? தப்பு பண்ணல. பிடிக்கலன்னா டைவர்ஸ் வாங்கி போக வேண்டியதானே? எதுக்காக அந்த பொண்ணோட குடும்பத்தை போய் கெடுத்தீங்க? நான் கெடுக்கல மேடம். அப்புறம் என்னங்க பண்ணீங்க? இப்ப நீங்க செஞ்சது என்ன நியாயம்னு சொல்லணுமா? இல்ல இது ஒரு காதல் கதைன்னு சொல்லணுமா? புருஷனும் மனைவியும் சந்தோஷமா வாழ்ந்திருந்தாங்க 5 வருஷம். அந்த வாழ்க்கைய போய் கெடுத்துட்டீங்களே. செஞ்ச தப்பு தான் மேடம். என்னங்க செஞ்சது தப்பு தான், அது எல்லாருக்குமே தெரியும். நீங்க தப்பு தான் செஞ்சிருக்கீங்க. அதுக்கு நீங்க என்ன காரணம் சொன்னாலும் அது எங்களால வாங்கிக்கவே முடியாது. அவங்க தப்பு செஞ்சாங்கன்னா டைவர்ஸ் பண்ணி சரி எனக்கு உன் கூட வாழ வேணாம், நான் போறேன், நான் தனிப்பட்ட முறையில் நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லி கிளம்பி இருக்கணும். அதை விட்டுட்டு 2 வருஷம் முந்தி அவங்க பண்ண தப்புக்கு 2 வருஷம் பிறகு இந்த பொண்ணோட வாழ்க்கை அவ ஆஸ் இட் இஸ் பாண்டிச்சேரியில இருந்து அவ அம்மா இறந்து அவ புருஷனோட இங்க வந்திருக்கா. சரி இங்கேயாவது சந்தோஷமா அந்த பொண்ணு வாழ்றதுன்னு சொன்னா நீங்க அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க. ஏதோ அம்மா ஏதோ என்ன பண்றீங்க நீங்க? ஏதோ சொன்னாங்க அம்மாவோட ஆத்மா ஏதோ என்ன பண்றீங்க நீங்க? நான் வந்து சாமியார் மேடம். வந்து முனீஸ்வரனை வச்சு கும்பிடுறோம். சாமி வந்தா சொல்லுவோம், அவ்வளவுதான். தயவு செஞ்சு இது மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. இல்ல மேடம், அவங்க அம்மா இறந்த பிறகு ஏதோ ஆத்மா அந்த பொண்ணுக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணு இல்ல மேடம், மேல வந்து நான் அவங்க அம்மா வந்து ஒரு பூவோட காரியம் மேல வருவாங்க. அதெல்லாம் நான் சாமியை வந்து நிக்க வச்சு நான் கூப்பிடுறேம்மா, ஐயா அதில் வச்சு நான் கூப்பிடுறேன். எப்படியா இருந்தாலும் உங்க அம்மா பாசமா இருந்தா உன் மேல வருவாங்கன்ட்டு மேடம். நான் இறந்த பிறகு ஆத்மாவுக்கு சாந்திக்கு தான் போகணும். அதுக்காக மறுபடியும் அந்த ஆத்மாவை கூப்பிட்டு இல்ல மேடம், அவங்க அவ்வளவு பாசம் அவங்க அம்மா மேல. சரி ஒரு நிமிஷம், உங்க அம்மா வந்தாங்களாமா? இன்னும் வரல. நான் கூப்பிட்டேன் மேடம். சரி நம்ம லாஸ்ட் பம்ப தட்டி கூப்பிடலாம், அது நான் சொன்னேன் மேடம். பம்ப தட்டி கூப்பிடலாம் சொன்னேன். வேற மத்த தப்பா ஏதோ சொல்ல மேடம். நான் பாருங்க, சும்மா கதை விட்டுட்டு பொண்ணை கூட்டிட்டு வரதுக்கு ஆத்மா இழுத்தேன், இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு சொல்லி இந்த மேடம் இதெல்லாம் நம்பக்கூடிய விஷயமே இல்ல. நீங்க அவங்களே கேளுங்க. அவங்க தான் சொல்றாங்க அம்மா வரவே இல்லைன்னு சொல்லி. அவங்க அம்மா வர வைக்கணும், சாமி கிட்ட வாங்க. வர வைக்கிறதுக்கு 8 மாசமா ஊத்துக்காடுல என்னம்மா விஷயம் நடந்துச்சு? நீங்க வந்து அவர் சொல்றாரு. அது சரி, அது பரவாயில்ல மேடம். ஏன்னா நான் இவ்வளவு தொழில் இட்டு வந்து உட்கார வச்சேன்னு அவர் பேசுறாரு. அது பரவாயில்ல மேடம். கடவுள் ஒருத்தர் இருக்கா. ஆனா இவங்க கூட இப்ப சொல்றாங்கன்னா நான் தப்பு பண்ணிருந்தேன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும். சரி அது இல்ல மேடம், அது கூட பரவாயில்ல. எப்ப உங்க பொண்டாட்டி இந்த மாதிரி தப்பு பண்றாங்க, நான் சொன்னேன்னு கூட கேட்காது, நீயே கேளுங்க கூட அவங்க சொல்லிருக்கலாம். இப்ப சொல்றாங்கன்னா அவங்க சொல்ற காரணமே இதுதான் மேடம். சரி மேடம், நான் ஒரே ஒரு வார்த்தை கேக்குறேன் மேடம். வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ வந்து இவங்களை அடிச்சிட்டு வந்து ஒன்னு ஸ்டேஷன்ல ஆஜர்படுத்தணும். ஸ்டேஷன்ல ஆஜர்படுத்தல, சரி அவங்க வீட்டுலனா விட்டுறணும், அங்கேயே இது பண்ணல. இவங்களை இட்டும் போயிட்டு ஹாஸ்டல்ல விட்டீங்கல. ஹாஸ்டல்ல கூட நான் என்ன சொல்றேன்? இல்ல மேடம், ஹாஸ்டல்ல விட்டீங்கனா ஹாஸ்டல்ல இட்டுட்டு போய் 4 நாளைக்கு பாத்துக்கங்க, 12 மணி இருக்கு மேடம். 2 ஜென்னு 3 லேடிஸ், இவங்க 3 பேர் மேடம். என்ன வழி நீட்டுக்கு அடிச்சு ஒருத்தர் கூட்டிட்டு வந்தாங்க. யாருன்னே எனக்கு தெரியாது. அவன் என்ன கேக்குறான், என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உன்னை வச்சுக்கிறேன். யாருது? அவங்களுக்கு தான் தெரியும். இவங்க கூட சத்தியமா இவங்க கேட்டாங்க. அவன் என்ன பின்னால வரான் மேடம். பின்னால வரப்ப என்ன கேக்குறான், அவன் கூட என்ன விட்டு விட்டு நடக்க வைக்கிறாங்க மேடம். அந்த மணி ஒரு 12 மணி காடு மாரி இருக்கு மேடம். அவங்க வீடு உள்ள நைட்டு காட்டு உள்ள என்ன இட்டுட்டு போறாங்க. நான் எங்க போறீங்கன்னு கேக்குறேன். என்ன ஸ்டேஷன் இட்டுன்னு போனதுக்கு நான் கேட்டதுக்குலாம் என்ன அடிச்சுதான் இட்டுட்டு வந்தாங்க. நான் அன்னைக்கு சொன்னேன் அடிச்சாங்க இவங்க. உங்க கூட அப்ப நைட்ல இவங்க அண்ணி, சித்தி, இவங்க அவங்க அண்ணன், இன்னொரு தனியா இருக்கல, ஜென்ஸ் கூட தனியா இருக்கல. 3 பேரு முன்னால 2 ஜென்ஸ் பின்னால நிக்க விட்டு என்ன பின்னால நடக்கிட்டு நடந்து வராங்க மேடம். அந்த காட்டுல போற மேடம் லேடிஸ் மட்டும் போக முடியுமா? என்ன கேக்குறாங்க மேடம், நீ என்ன கல்யாணம் அந்த ஹோம்ல உங்களை எப்படி பார்த்தாங்க? நல்லா பாத்துக்கறாங்களா? நல்லா பாத்துக்கறாங்க. அது இவங்க என்னன்னு சொல்லி விட்டுருக்காங்களா, அவங்க பேச்சு கேட்கலாம் அடிச்சு சாவடிச்சு போட, அதை பத்தி எங்களுக்கு இவங்க சொன்னாங்க மேடம். இவங்க சொல்றாங்க இவளை அடிச்சு கூட நீ சாவடிச்சு போடு, அவ சொல்றதுக்கும் இதான் காரணம். சந்தோஷமா பாண்டிச்சேரியில இருந்து கிளம்பி வந்தீங்க. இன்னைக்கு பாருங்க உங்க வாழ்க்கை என்ன. இவங்களால நான் எவ்வளவு அனுபவிச்சிட்ட மாதிரி. இவங்கனால இல்ல, அனுபவிச்சதுனாலதான் நான் பண்ண. அவங்கனால இல்ல, அதுக்கு மெயின் காரணம் நீங்க தான். இவங்க ஒழுங்கா இருந்தா புருஷன் வீடு விட்டு போயிட்டாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கை, இன்னைக்கு நீங்க நல்லா வாழ வேண்டிய ஒரு பொண்ணு, இன்னைக்கு போய் ஹாஸ்டல்ல இருக்கீங்க, அனாதையா இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? தேவைதான். நான் பண்ண தப்புக்கு எனக்கு இது தேவைதான். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே இவர் வந்து சொன்னப்ப செருப்பை கேத்தி அடிச்சிருக்கணும். அது ஏன் நீங்க செய்யல? அந்த தைரியம் ஏன் உங்களுக்கு வரல? இப்ப என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? எனக்கு வேண்டாம் மேடம். எனக்கு இவ்வளவு நான் இவங்களால அனுபவிச்சுட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டு. இப்போ நானே குழந்தைய அனாதையா நிக்கிறோம். இப்போ எனக்கு ஒரு லைஃப் இருக்கு. இதுக்கப்புறம் நான் இவங்களுக்காகலாம் நான் என் லைஃப் விடணும்னு எனக்கு அவசியம் இல்லை. என் குழந்தைய வச்சுட்டு நான் எப்படி வாழணுமோ நான் வாழ்ந்துப்பேன். வாழ்ந்துப்பேன்.
இதுக்கு மேல நான் யாரையும் நம்பணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. அவசியம் இல்ல. இதுக்கு தயவு முன்னால நான் செஞ்சு நம்பினேன். யார் இதுக்கப்புறம் யாரையும் பேச்சையும் நான் கேட்காதீங்க. கேட்க இது மாட்டேன். உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பாடம். பெரிய பாடம், ரொம்ப பெரிய ஏன்னா பாடம். எல்லாத்தையுமே நீங்க இழந்துட்டீங்க. இனிமே உங்க கையில இருக்கிறது உங்க குழந்தை மட்டும்தான். என் குழந்தைக்காக தான் நான் வாழணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல இப்ப நீங்க இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நீங்க அனாதைன்னு நீங்க சொல்றீங்க. இப்ப அப்படிதான் என்ன அப்படி எதுவும் இல்ல, விட்டுட்டு அப்படி அனாதையில எதுவும் தான் இல்ல. விட்டுட்டு இருக்காங்க See, மேடம். உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னா எங்க சப்போர்ட் எப்பவுமே உங்க கூட இருக்கும். எப்போ எங்க ஹெல்ப் தேவைப்படுறதுன்னு உங்களுக்கு தோணுதோ இங்க வாங்க. அந்த ஹெல்ப் சப்போர்ட் கண்டிப்பா எங்க டீம் உங்களுக்கு கொடுப்பாங்க. சரியா? Okay. ஒரு புது வாழ்க்கையை நல்லபடியா அமைங்க, சந்தோஷமா வாழுங்க. முடிஞ்சதுன்னா உங்க புருஷன்கிட்ட பேசி நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு தான் எங்க ஆசை. அதுக்கும் நாங்க முயற்சி செய்றோம். அவர்கிட்ட நாங்க பேசி பாக்குறோம். உங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணும். நீங்க 3 பேரும் சந்தோஷமா வாழணும். ஏன்னா உங்க குழந்தைக்கு ஒரு அப்பா தேவை. புரிஞ்சுதா? சோ அதுக்காக நீங்க முயற்சி செய்யுங்க. கண்டிப்பா சரி. என்ன சந்துரு, என்ன முடிவு? என்னப்பா, ஏன் அங்க விட்டு இங்க வந்து உட்காருறீங்க? கேட்குற வார்த்தை ஓடிமா இருக்கு மேடம். எப்படி மேடம் வாழ சொல்றீங்க கூட போய்? 11 வருஷம் வரல. அதுதான் மேடம் 11 வருஷம் சந்தோஷமா நான் வந்து 11 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாம தானே வாழ்ந்தீங்க. எந்த பிரச்சனையும் இல்லை மேடம். அவளுக்கு சின்ன குறை வைக்கல, எனக்கும் வந்து நான் அவங்களதான் சொல்றாங்க, அவ்வளோ என் புருஷனுக்காக நான் என் வாழ்க்கைய தியாகம் செஞ்சு இது வரைக்கும் மேடம் எல்லாருமே எல்லாத்தையும் விட்டு நான் வந்திருக்கேன். சரி மேடம், நம்பிதான் நான் வந்திருக்கேன். அப்படிதான் அவங்களும் சொல்றாங்க. சரி, 2 வருஷத்து ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு, இல்ல உங்களுக்கு ஏதோ தப்பா தோணுச்சு, இல்ல அவங்களுக்கு ஒரு தப்பு, நீங்களும் தப்பு செஞ்சுட்டீங்க. இப்ப அவங்க சொல்றாங்க நான் தப்பு செய்யலன்னு சொல்லி. ஆனா நீங்க உறுதியா சொல்றீங்க அவங்க தப்பு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி. மேடம் ஆனா இனிமே ஒரு நிமிஷம் மேடம், நான் தப்பு செய்யலைன்னா அவங்க தப்பு செய்யலைன்னா நீ எது சொல்றீங்க நான் கேட்டு போறேன். நீங்க எது வேணா சொல்லுங்க, நான் கேட்டு போறேன். எங்க பொண்ணை கூப்பிட்டு உட்கார வைங்க. இல்ல இந்த விஷயம் இவங்க தப்பு செஞ்சிருக்காங்கன்னு நீங்க உங்க கண்ணால பாத்தீங்களா? என்ன மேடம், உங்க கண்ணால பசங்க என் பொண்ணே சொல்லிச்சு மேடம். இப்ப இல்ல, இப்ப என் அவர் பொண்ணே குழந்தைய வந்து கூப்பிடுற காரணம் என் வேற பொண்ணு மேடம். வந்து ஏங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்க மேடம். ஒரு நிமிஷம், குழந்தைகளை வச்சு நீங்க விளையாடாதீங்க. இல்ல மேடம், அவர் ஏன்னா, சொன்ன காரியத்துக்கு தான் ஒரு மேடம் நிமிஷமா, கூப்பிடுறாரு. உங்க பொண்ணு தானே சொல்லுச்சு. ஆமா மேடம். உங்க பொண்ணே தான் உங்களுக்கும் பிரியாக்கும் தொடர்பு இருக்குன்னு உங்க மனைவி கிட்ட சொல்லிருக்கா. சரி மேடம், குழந்தை போய் சொல்லுது. எத்தனை குழந்தை போய் சொல்ல? 5 குழந்தை மேடம். எதுக்காக குழந்தை? சரி 5 குழந்தை மேடம். குழந்தைன்னா யாரு? என் மச்சான் குழந்தை 2 குழந்தை. என்ன வயசு குழந்தைக்கு? அவனுக்கு 14 வயசு இருக்கும் மேடம். 14-13 வயசு இருக்கும். 12 வயசு ஒண்ணு. என்ன சொன்னாங்க பசங்க? அத்தை வந்து இது மாரி வந்து அங்க வந்து ஒரு ஆளு கூட பேசிங்குது அப்படின்னு எங்க சொல்லுங்க மேடம். நீங்க எங்க பேசினாங்க? அங்க ஊத்துக்காட்டுல மேடம். சரி அவங்க சொல்லுங்க. ஊத்துக்காடுல எங்க பேசியிருந்தாங்க? ஊத்துக்காட்டுல வந்து குழந்தைங்க ஹாஸ்டல் தானே இருந்தாங்க. ஆமா மேடம். பசங்க எங்க போய் பார்த்தாங்க இவங்கள பேசுறது? சின்ன பசங்க சொன்னாங்க சொல்லி இவங்க மேல நீங்க குற்றம் சாட்டுறீங்களே, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உங்களுக்கு? அவங்களுக்கு ஃபோன் பண்ணியே கேட்க சொல்லுங்க மேடம். என்ன உட்கார வைக்க சொல்லுங்க. சரி நான் மேடம், தப்பு பண்ணலன்னு நான் உட்கார்ந்து நீங்க உங்க கண்ணால பாத்தீங்களா? என்ன மேடம், இவங்க 2 பேரும் வழியில போறது, தப்பான முறையில பழகிறது நீங்க பாத்தீங்களா? நான் ஃபர்ஸ்ட் பார்க்கல நீங்க மேடம். இல்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்களா? பார்க்கல மேடம். ஆனா இப்போ வந்து தப்பா இருக்குது எனக்கு தெரியும். இவங்க போற போக்கு இது சரி. பாருங்க, நீங்க தப்பு செஞ்சு இல்ல, இல்ல, அழகா குற்றத்தை அந்த நீங்க பக்கம் அப்படியே நீங்க சொல்ல மேடம். போடுறீங்க. இல்ல இல்ல, நான் தப்பு செஞ்சு நீங்க அப்படியே போடல, நீங்க சொல்ல மேடம். 2 வருஷம் சரி, நான் முன்னாடி கேக்குறேன் இவங்க மேடம். தப்பு சரி ஒரு பண்ணிருக்காங்க. நிமிஷம் மேடம். உங்ககிட்ட ஒரு ஆப்ஷன் இருந்தது, சரிம்மா நீ தப்பு சரி. செஞ்சிருக்க, எனக்கு உன் கூட வாழ வேணாம். இப்ப அவங்க புருஷன் எப்படி போனாரு? மரியாதையோட போனாரு. சரி மேடம். நீ தப்பு செஞ்சிருக்க பிரியா, நான் உன் கூட வாழ மாட்டேன், அவ்வளவுதான், பிரிஞ்சு போயிட்டாரு. சரி மேடம். ஏன் அது நீங்க அப்ப சரி செய்யல? மேடம், நைட்டு வேலைக்கு நீ போற மேடம். ஒண்ணுக்கு 10 நாள் லீவ் எடுத்துக்கிற. 10 நாள் எங்க போன நீ நைட்ல? சொல்லுங்க மேடம், பதில் சொல்லுங்க. 10 நாள் சொல்லுங்க leave மேடம். எடுத்தீங்களா? இப்ப சரி, இந்த நான் பிரச்சனை கேக்குறேன். ஸ்டேஷன்ல போவேனா சொல்லிட்டாங்கம்மா. நான் கேக்குறேன் மேடம். இல்ல இல்ல, அந்த கம்ப்ளைண்ட் வேலை- சரி இவங்க அங்க வேலைக்கு போய் போயிட்டு சொன்னதுக்கு நைட் வேலைக்கு போறது, நைட் வேலைக்கு போக கூடாது, இனிமே உங்க வீட்டுக்கார வேலைக்கு போவாரு, நீ வீட்டுல இருந்து குடும்பத்தை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. அதோட 10 நாள் தான் நான் வேலைக்கே போனேன், 20 நாள் வேலைக்கு போகல. இப்போ இந்த சண்டையால இந்த மறுபடியும் இந்த பிரச்சனை ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்த உடனே மறுபடியும் அந்த வீட்டுக்கு போயிருக்காரு. ஒரு தனியா கொடுத்து நடத்தினாங்க, அந்த வீட்டுக்கு போயிட்டு 2 வந்தாங்க. பேரும் தனியா கொடுத்தாங்க. தனியா இல்ல கொடுத்து நடத்துதான் அவளை அடிச்சிட்டு இல்ல வந்தேன் இல்ல, நானு. சொல்லுங்க சொல்லுங்க, நான் கேக்குறேன். அவளை அடிச்சிட்டுன்னு வந்து சொல்றாங்கல்ல, இவங்க பார்த்து வச்ச வீட்டுல வந்து நான் கூட்டு வந்தேன் அவளை. இவ வந்து அடக்கணும் இருந்த வீட்டுல கூப்பிடல, தனியா எங்கன்னா நிக்கும் போது அடிச்சு கூட்டு வரல. எனக்கு தெரியாம இல்லன்னு சொல்லிட்டு வாடகையில வீடு எடுத்து வச்சிருக்காரு. உண்மையா? வீடு வந்து எத்து உண்மையா? இல்ல இல்ல, ஒரு வீடு நிமிஷம் மேடம். எடுத்து உண்மையா சொல்லு. இல்லையா? அவங்க கேக்குற ஒரு கேள்விக்கு பதில். நான் கேக்குறேன் மேடம். உண்மையா நீ இல்லையா? பதில் சொல். வீடு 2 வந்து பேரும் சேர்ந்து ஒரு வீட்டுல வாடகைக்கு இருந்தீங்களா? வாடகை வந்து இருக்குல்ல மேடம். வாடகை வந்து இந்த பொண்ணு வந்து இவங்க அடிச்சு எல்லாம் அந்த பொண்ணு அசிங்கப்பட்டு அதெல்லாம் விட்டாங்க. கிடையாது. இல்ல சொல்லி நாங்க சொல்ற கொஞ்சம் கேளுங்க மேடம். அடிச்சு தெத்தி விட்டாங்க. அந்த பொண்ணு வீடு இல்லாத அலமோதி இருந்தது. நான் அந்த வாடகையில வந்து புருஷன் யாருன்னா வந்தால் தான் வீடு கொடுப்பான்னாங்க. சரி வந்து
அந்த நேரத்துல நான் வீட போய் நான் காமிச்சு சோ விட்டேன். நீங்க புருஷனா நடிச்சீங்களா போய்? பக்கத்து நான் இருந்தேன் மேடம், அவங்க வீட்டுக்காரர் மேடம் நான் வந்து சொல்லி நடிச்சிருந்தேன், ஒரு நாள் தான் மேடம் நான் நடிச்சிருக்கேன். நீங்க தான் அவரோட வீட்டுக்காரர் வீட்டுக்காரர் சொல்லி நான் வீடு எதுக்காக அங்க போய் சொன்னீங்க? வீடு வந்து கிடைக்காது மேடம், வெறும் லேடிஸ் மட்டும் வீடு கொடுக்க மாட்டாங்க அவங்க madam. தான் சொல்லிட்டாங்க, நான் பண்ண பெரிய தப்புங்க, எனக்கு இவர் கூட எதுவுமே தேவையில்லைன்னு அந்த பொண்ணு கிளம்பி போயிடுச்சு. இல்ல இப்ப இல்ல அந்த மேடம், பொண்ணுக்காக உங்க வாழ்க்கை நீங்க ஏங்க குட்டிச்சவராக்குறீங்க? See, இந்த அதுக்கு தான் இந்த- குழந்தைய இந்த கூப்பிட்டு கோவில் குழந்தைய இதெல்லாம் கூப்பிடுறாங்க. பண்றது ரொம்ப புனிதமான விஷயம். மேடம் அது அதுதான் தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ண அப்படி கூடாது. கிடையாது மேடம். நீங்க எங்க ஊர்ல வந்து யார வேணா கேளு பாருங்க, முனீஸ்வரன் கோயில்னா தப்பான ஒரு இது கிடையாது மேடம். நம்பி நான் முனீஸ்வரன் வரவங்க கோவில் தப்பானது சொல்லல, நீங்க அது பயன்படுத்துறது தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்துறீங்க. தப்பா எது அதுதான் நான் பண்ணல சொல்ல மேடம். வரேன். நாங்க இது வரைக்கும் யாரும் ஆத்மா தப்பா கொண்டு பண்ணல. வந்த அவ அம்மா எங்க இருக்கா? இது பாருங்க, ஒருத்தர் இறந்தாச்சுன்னா அவங்க அவங்க அந்த ஆத்மா போனோம், விட்டுடணும். அது போட்டு இழுத்து மறுபடியும் உலகத்தை தான் வாழணும்னா அந்த உயிர் போயிருக்காது, அவ்வளவுதான். முதல்ல அது புரிஞ்சுக்கோங்க. சும்மா இந்த பொண்ணு மேல ஆசை வச்சுட்டு அம்மாவை கூப்பிட்டேன், ஆத்மாவை கூப்பிட்டேன், உள்ள போட்டேன், வழியில எடுத்தேன், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன முட்டாளா ஜனங்க? சரி, இப்போ நான் சொல்றேன், 11 வருஷம் சந்தோஷமா வாழ்ந்திருக்கீங்க, அதுதான் முக்கியம் வாழ்க்கையில. நடந்தது ஒரு கெட்ட கனவா இல்ல மேடம், நினைச்சு இல்ல மேடம், நான் குழந்தைக்காக வாழறேன். ஆனா இவ கூட நான் சந்தோஷமா வாழ மாட்டேன். அது உங்க இவ இஷ்டம், பண்ண அது உங்க விருப்பம். ஆனா நீங்க வாழறது உங்க பொண்டாட்டி கூட தான் இல்ல நீங்க மேடம், வாழணும். என்ன உள்ள போட்டா கூட பரவாயில்ல மேடம். ஏன்னா அவ்வளவு அசிங்க பார்த்தாங்க மேடம். செம்மஞ்சேரி ஊர்ல அவ்வளவு நைட்டு உனக்கு எனக்கு சண்டை மேடம். 12 மணிக்கு சொந்த பண்ண வருவாங்களா மேடம்? சொல்லுங்க மேடம். இது வரைக்கும் சொல்றீங்க எங்க மேடம், ஒரு இங்க பாரு மேடம். அடிக்கல, அந்த பொண்ணை தான் அடிச்சீங்க, இவரை தான் இங்க அடிக்கல, பாரு மேடம், நியாயம்னு. ஒரே நிமிஷம். உன்னை வந்து தான் கேக்குறாங்க, அந்த பொண்ணை போய் கேட்கல, உன்னை வந்து தான் வரைக்கும் கேக்குறாங்க. யாருக்குமே நீ மரியாதை கொடுக்க மாட்டேங்குது. வேற எங்க அண்ணி வந்து கேக்குறாங்க, அவங்கள அசிங்கமா கேக்குற, அப்ப அவங்க திட்டுவாங்களா? அடிக்க இது வரைக்கும் அவங்க சொந்த மாட்டாங்க. பந்தம் ஒரு மூக்கு தேர்த்து போட வக்கீல மேடம். அதுதான் மேடம் எதுக்காக? சொல்றேன். ஒரு நிமிஷம், இரு மேடம், நீங்க சொல்லுங்க மேடம். உங்களை காதலிச்ச பிறகு அவ எல்லாத்தையுமே விட்டுட்டு உங்க கூட வந்திருக்காங்க. வந்துக்கறாங்களா மேடம்? நம்பிக்கையோட வந்திருக்காங்க. மூக்குத்தி போடணுமா, உங்க பொண்டாட்டி எது போடணும்னு நீங்க போட்டு இல்ல, இல்ல. கொடுங்க. அதுதான் உங்க கடமை. சகலமே இப்ப செஞ்சு அதுதான் மேடம். மேடம், இப்ப எல்லாம் கேக்குறாரு. சகலமே இப்ப செஞ்சேன். என்ன கேக்குறாரு. செய்ய? எதுக்கு சொல்றீங்க அவங்க அப்பா செல்ல அவங்க அம்மா செல்லன்னு சொல்லி? எனக்கு ஒரு நிமிஷங்க, சொல்லுங்க அவங்க மேடம். எல்லாத்தையுமே விட்டு உங்களை நம்பி வந்திருக்காங்க. ம். கடமை உங்களுது. உங்க பொண்டாட்டி மூக்குத்தி போடணும்னு நீங்க வாங்கி கொடுங்க, உங்க பொண்டாட்டி நகை நட்டு போடணும்னு நீங்க வாங்கி கொடுங்க. எதுக்காக அவங்க வீட்ல இருந்து கொடுக்கணும்? அப்ப அவங்க அப்பா முறைப்படி- சரி மேடம், முறைப்படி அந்த பொண்ணை அவங்க அப்பா இறந்தது என்கிட்ட ஏன் கேக்குறான் பைசா? நீங்க சொல்லுங்க மேடம். 10,000 ரூபாய் கேட்டாங்கல்ல, சொல்லுங்க. அது பாருங்க, நீங்களும் வாங்கல, அடுத்த பொண்ணு கிட்ட தானே நீங்க வாங்கி கொடுத்தீங்க. யார்கிட்ட மேடம்? அவ சொன்னாலே பிரியா, நான் காசு கொடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு சந்து விட்ட. அது கூட நான் கேக்குறேன் அப்படி சொல்ல மேடம். எதுக்காக? மான மரியாதைன்னு இருக்குன்னா எதுக்காக இன்னொரு பொண்ணுட்டு இந்த காசு வாங்குறீங்க? நீங்க மான மரியாதை பத்தி பேசுறீங்கல்ல, சரி அவளாவது மேடம், ஒரு நிமிஷமா, அவளாவது அவ புருஷன் கிட்ட தான் கேட்டா, நீங்க போய் வேற ஏதோ பொண்ணுட்டு தானே கேட்டுட்டு வரீங்க. மரியாதை இந்த பொண்ணு காமிச்சதா இல்ல நீங்க காமிச்சீங்களா? மரியாதை பத்தி நீங்க பேசாதீங்க, ஏன்னா செஞ்ச தவறு எல்லாம் நீங்க தான் செஞ்சிருக்கீங்க. அதிகாரத்தோட அவ புருஷன்ட்ட தான் கேட்டிருக்கா. எங்க அப்பா இறந்த பிறகு ஒரு பொண்ணு கேட்கறது புருஷன்ட்ட தான் கேட்பா, இல்லாட்டி பையன்ட்ட கேட்பா. உங்ககிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட போய் கேக்குறீங்களே, தப்புதான் மேடம். எல்லாமே தப்புதான். செஞ்சிடலாம் தப்புதான் மேடம். இனிமே நீங்க சந்தோஷமா 2 பேரும் சேர்ந்து வாழணும். சந்தோஷமா வாழறது அது உங்க கையில இருக்கு, அது எனக்கு தெரியாது. நான் ஆனா வாழறேன் வாழறது இல்ல நீங்க 2 மேடம். பேரும் சேர்ந்தா இல்ல வாழணும். மேடம், நான் வாழறேன். ஆனா சந்தோஷமா இருக்க மாட்டேன். ஆனா உங்க பிரச்சனையினால உங்க 2 பசங்களுக்கு எந்த அம்மா, பாதிப்பும் பசங்களை இல்ல வரக்கூடாது. மேடம், பசங்களை நான் எடுத்துக்கிறேன். பசங்களை வந்து அது பசங்களுக்கு அவங்க பசங்களும் தான், அவங்களுக்கும் இல்ல ஆசை மேடம், தான் இருக்கும். ஆசை பசங்களை பாசம் 2 பேரும் நான் இட்டுன்னு அதுங்களுக்கு என்ன நான் செய்யணுமோ பொண்ணு நான் எப்படி செய்யறேன். மேடம் அனுப்புவேன்? இன்னைக்கே நாளைக்கு ஒரே நிமிஷம். அது இருக்கு மேடம். குழந்தைங்க அங்கே இருக்கட்டும் மேடம், குழந்தைங்க அங்கே இருக்கட்டும். என் பிள்ளைங்களுக்கு தேவை என்னவோ கொடுக்குறேன். குழந்தைங்க உனக்கு தேவை இருக்கணும்னா அப்ப நீ ஏன் இல்ல கூட மேடம். இல்லாம எங்க போற? நீ வரணும் தான் நான் எனக்கு வந்து வந்து உட்காந்துருக்கேன். எனக்கு இது தேவையில்ல மேடம், உண்மையாக இப்போ தேவையில்லை. ஏன்னா எனக்கு அவ்வளோ வந்து வேட்டை ஓடிமா ஒரு வார்த்தை. என் பிள்ளைங்களுக்காக வேணா நான் இருக்கிறேன், ஆனால் உன் கூட வந்து நான் வாழ மாட்டேன். பிள்ளைங்களை விட்டு போனாரா தப்புன்னுங்க. பிள்ளைங்களுக்கு உனக்கு தேவைன்னா அதுவும் நான் செய்கிறேன். ஆனால் தனிப்பட்ட முறையில் எங்கள் அம்மா வீட்டில் போய் இருந்துடுறேன், யாருக்கும் தேவையில்லை. எங்கள் அம்மா வீட்டில் இருந்துக்கிறேன், உங்களுக்கு என்ன செய்யணுமோ நான் செய்கிறேன். இந்த பாருங்க, சொல்லுங்க மேடம். இதெல்லாம் ஒரு எஸ்கேப் ரூட் மாதிரி எனக்கு எப்படி தோணுது. மேடம்? நான் உன் கூட இருக்க மாட்டேன், சரி பசங்களுக்கு பாத்துக்கிறேன், நான் என் வாழ்க்கைய பாத்துக்க, நான் பிரியா நான் தேடி வாழ்க்கையில போகிறேன், மேடம், நான் பிரியா நோக்கி போகிறேன். சரி பிள்ளைங்களை கூட நாங்கள் பார்த்துக்குறோம். நாங்கனா நான் பார்த்துக்கிறேன் மேடம். நாங்கனா அது முடிஞ்சு போச்சு மேடம். நான் சொல்லணுமா நாங்க சொல்லணுமா? எங்க அம்மா இருக்கிறாங்க மேடம், இவ்வளவு ஏன் கஷ்டப்பட்டாங்க. அவங்க அம்மா இருக்காங்களே, யாரு? எதுக்கு உங்க அம்மா பாக்கணும்? அவங்க அம்மாவே இருக்காங்களே, 14 வருஷம் பாத்துட்டு இருக்காங்களே. யாரு மேடம்? பசங்கள யார் பசங்கள? அவங்க அந்த குடும்பத்துல ஒரு குழந்தை ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுப்பாங்களா மேடம்? இல்ல இல்ல, இப்ப இத பேசுனீங்களா? இப்ப நீங்க பிரியா கூட ஒரு லவ் ட்ராக்ல இறங்கினீங்க, சரி நாளைக்கு ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் வேற ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து அந்த லவ் ட்ராக்ல இறங்கினீங்கன்னா என்ன மேடம்?
எனக்கு பொண்ணே தேவையில்ல மேடம், உண்மையாலே தேவையில்ல மேடம். குழந்தைங்க வச்சு நான் இருந்துக்கிறேன். அதனாலதான் போய் ப்ரப்போஸ் பண்ணீங்க. தப்பு பண்ணிட்டேன் மேடம், நான் தப்பு பண்ணல சொல்ல. தப்பு பண்ணதை எதுக்கு மீண்டும் மீண்டும் இவங்க இப்போ நீங்க சொன்னீங்கன்னா ஏதோ கணவன் மனைவிக்குள்ள ஏதோ சண்டை போயிருந்து அந்த தப்புல அது அந்த இதுலதான் டென்ஷன்ல நான் இந்த பொண்ணை காதலிச்சேன்னு சொன்னாலும் நான் ஒத்துப்பேன். சரி ஒரே நிமிஷம் மேடம், நாங்கள் நீங்கள் சொல்கிற வார்த்தை நான் இந்த இவங்ககிட்ட என்ன கடை தெரியுமா, சரி அந்த பொண்ணை நான் தப்பு பண்ணிட்டேன், ஹாஸ்டலில் விட்டுக்கிறீங்களே, அது சாமா செட்டெல்லாம் வீட்டில் இருக்குது சரியா, அது என்ன பண்ணுறேன், அதை ஏற்றி அனுப்பலாம், அனுப்பி விட்டு அதை வந்து வேனில் நானே வேனுக்கு இது பண்ணுறேன், காசு கொடுக்குறேன், வேனில் அந்த பொண்ணை ஹாஸ்டல்லேருந்து இட்டுன்னு போயிட்டு அவங்க அப்பா ஊரில் எனக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லாத மாரி அவங்க அப்பா ஊரில் இந்த பொண்ணு தனியாக சுற்றின்றது, அது ஒண்டியாக இருந்தது, அது பாட்டுன்னு வீட்டில் தனியாக இருந்தது, எங்கள் மனசு கேட்கல, இட்டுன்னு போய் விடுன்னு உட்காந்து பக்கத்தில் வந்து உட்காந்து சொன்னா இல்லை கேளு மேடம், அந்த பொண்ணு இட்டுமே அவங்க அப்பா ஊரில் விட்டுரு, நான் விட்டு அது போய் ஊரோட போயிட்டு அது நாங்க பாத்துக்கிறோம். அந்த பொண்ணோட இப்போ சொல்ல மேடம், இப்போ நான் போன வாரத்துல சொன்னேன், நான் இந்த வார்த்தை எதுக்கு சொன்னாருன்னு கேளுங்க மேடம். இந்த வார்த்தையை முதல்ல நான் பாருங்க, சொல்லிருக்கணும். இந்த பிரியா விஷயம் முடிஞ்சு போன கதை, முடிஞ்சு போன கதை. சரி மேடம், அதை மறந்துடுவோம். ஏன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை நாங்க பாத்துக்கிறோம், அது எப்படி அந்த பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு அதை நாங்க செஞ்சுக்கிறோம். இனிமே இப்போ நம்ம பேசுறது உங்க 2 பேரோட வாழ்க்கை, உங்க 2 பசங்க வாழ்க்கை பத்தி. பசங்க நான் எடுத்துக்கிறேன் மேடம், எங்கே எடுக்க வேணாம், 2 பேரும் சேர்ந்து அந்த குழந்தை கூட வாழுங்க, அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுங்க. சொல்லிடுறேன் மேடம், இவ எனக்கு தேவையில்ல மேடம். சரி நீங்க 2 பேருக்காக வாழ வேண்டாம், பசங்களுக்காக வாழுங்க, ஆனா சேர்ந்து வாழுங்க. அவங்க தனியா இருக்கேன், நான் குழந்தை வச்சு நான் வீட்ல இருக்கேன். இந்த ஒரு மாசமா சண்டை போட்டு எங்க அம்மா வீட்ல இருக்க மேடம், கடன்காரங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி அவ ஓடிட்டா அவகிட்ட கடத்த வைங்கங்க, நான் தர மாட்டேன்னு சொல்றாரு மேடம். மனசாட்சி இல்ல இப்ப சொல்றீங்களே நான் பசங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி, இதே இது நீங்க 2 வருஷம் முந்தி 2 வருஷம் முந்தி ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இதே இது இப்ப சொல்றீங்க நான் என் பசங்களுக்காக இது செய்வேன் அது செய்வேன், இது மட்டும் நீங்க யோசனை பண்ணிருந்தீங்கன்னா பிரியா கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணிருப்பீங்களா? இல்ல மேடம். சொல்லிருப்பீங்களா? போயிருக்க மாட்டேன் மேடம். பசங்க ஞாபகம் வரலையா? ஞாபகம் இல்ல மேடம். அப்ப பசங்க ஞாபகம் வரலையா மேடம்? இவங்களுக்காக நான் என்ன வேலை எல்லா வேலையும் செஞ்சேன் மேடம், சைக்கிள் ஓட்டினது, ரிக்ஷா வேன் ஓட்டினது எல்லாமே பண்ணேன். கரெக்ட்டுங்க, அவங்களும் அதான் சொன்னாங்க என் புருஷனுக்காக எல்லாமே செஞ்சிருக்கானது, அது இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஆசை பாசல நான் போனேன் அவ்வளவுதான் மேடம், நான் தான் சொல்றேன். ஆசா பாசம் அதுதான் கண்ட்ரோல். அந்த கண்ட்ரோல் நம்ம எழுந்துட்டோம்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில எதுவுமே இல்லப்பா. நான் வந்து எல்லா பொண்ணுகிட்ட விளையாட மேடம், விளையாட பொண்ணு எல்லாம் அவ்வளவு ஜாலியா இருப்போம். ஜாலியா இருங்க. இல்ல மேடம், சந்தோஷம். தப்பான சொன்னா மேடம், வேற யாருக்குன்னா தப்பா பேசிட்டாரு சொல்லல. இல்ல யார பத்தி சொல்ல நான் சொல்ல, எல்லாத்தையும் ஜாலியா விளையாடுவேன், அப்படி இருப்போம். இது எனக்கு வீட்டுல எனக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு மேடம். அதால நான் என்ன கேட்கறேன்னா குழந்தைங்களை கொடுங்க, இல்ல குழந்தைங்க இவங்க அவங்க அம்மா வீட்டுல இருக்கட்டும், குழந்தைங்க என் வீட்டுல இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். நான் தப்பு பண்ணா நீங்க கேளுங்க மேடம். வீட்ல ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி இன்னொரு வீட்ல போய் அந்த சந்தோஷத்தை கெடுக்கிறது எந்த விதத்துல நியாயம் சொல்றீங்க? எனக்கு புரியல. நான் பண்ண தப்பு தான் இல்ல சொல்ல மேடம். நீங்க எந்த தப்பு பண்ணிட்டீங்கல? தப்பு பண்ணிட்டேன். சரி, நீங்க மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா இந்த தப்ப? இவங்க கூட சந்தோஷமா இருக்கு, இவங்க கூட நான் போறதுக்கு டைம் வேணும், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். எனக்கு டைம் சரியா அம்மா? அவங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணுமா? கொடுங்க. நான் வேலைக்கு போறேன் மேடம், நான் வேலைக்கு போய் இருக்கிற கடன்லாம் கொடுத்துட்டு நான் உனக்கு கூப்பிடுறேன். சூப்பர், ரொம்ப நல்லது. அது வரைக்கும் நான் வீட்ல எங்க அம்மா வீட்ல சொல்லுங்க, நான் சாப்பாடுக்கு என் குழந்தைங்க என்ன மேடம் பண்ணுவேன்? என்னால முடிஞ்சு நான் வார கூட மேடம், நீங்க கடை கொடுத்து உங்களுக்கு தேவை கூப்பிட்டுக்கறேன்றீங்க. இல்ல மேடம், அது வரைக்கும் எனக்கு யார் தருவாங்க? ஒரு நாள் சாப்பாடு தான் போடுவாங்க சித்தி வீட்ல, கைக்கு செலவு காசு தருவாங்களா? அந்த குழந்தைங்களுக்கு வாரம் வந்து 1000 கொடுத்துறேன் மேடம். வாரத்துக்கு 1000 கொடுக்குறேன், சனிக்கிழமை 1000 கொடுக்குறேன், மீறி நான் கடன் கொடுத்து உனக்கு கூப்பிட்டு. ஓகே ஓகே, டைம் வேணும் அவருக்கு, சரியா? அந்த டைம் நீங்க கொடுங்க. சந்துரு, நீங்களும் உங்க பழைய லைஃபுக்கு போக கூடாது. பிரியாவை மறந்துடுங்க. பிரியா உங்க வாழ்க்கையில இனிமே இல்ல, புரிஞ்சுதா? கொஞ்சம் டைம் கொடுத்து சந்துரு மறுபடியும் நீங்க காதலிச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமா நீங்க 2 பேரும் வாழ்வீங்க, உங்க பசங்க கூட சந்தோஷமா வாழ்வீங்க. இதுதான் எங்க ஆசை. கண்டிப்பா அப்படிதான் நீங்க இருப்பீங்க, சரியா? நேயர்களே, வேற ஒரு உண்மையான சம்பவத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.